எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்வோம், வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையில், எங்கள் சபையினில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில், எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இயேசுவே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சபையாய் நாங்கள் உயர்த்துகிறோம், குடும்பமாய் நாங்கள் உயர்த்துகிறோம், தேசமாய் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, ஓ ஹல்லேலூயா, எங்களோடு வாசம் செய்கிறவரே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, துதிகளில் பிரியப்படத்தக்கவரே, ஓ ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் துதிகளில் பிரியப்படத்தக்கவரே, உமக்கே சகல துதிக மகிமை செலுத்துகிறோம். எங்கள் தேசத்திலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் சபையிலும் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் உமக்கே சகல மகிமை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். 2020 ஆண்டிலே 10வது மாதத்திலே பிரவேசித்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். இப்பொழுதுதான் வருடத்தை ஆரம்பித்தது போல் இருந்தது.
9 மாதங்கள் கடகட என்று ஓடிவிட்டது. விசேஷமாக கடந்த 6 மாதம் மிக வேகமாக போய்விட்டது. பல துன்பங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், எவ்வளவோ காரியங்களை உங்களில் அநேகர் அனுபவித்திருக்கின்றீர்கள். ஆயிலும் நான் எப்பொழுதும் சொல்வது போல இந்த காலை வேளையிலும் நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை நினைவு கூறுகிற தேவன். உலகமெங்கிலும் அச்சத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிற இந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஒரு பலனாய் இருக்கிறது. நீங்கள் சங்கீத புஸ்தகத்தையெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆத்துமாவையும் பலப்படுத்தினது தேவனுடைய வார்த்தை தான். ஒரே ஒரு நாள் நான் பைபிள் படிக்கணும்னு ரொம்ப ஆசையோடு கூட 119ஆம் சங்கீதம் ஏன் படிக்கக்கூடாது என்று அந்த நாட்களில் நம்முடைய பழைய ஆலயத்தில் ஒரு சின்ன ஜபரை பின்னால் இருந்தது. போய் கதவு சாத்தி உட்கார்ந்துட்டேன் 10 மணிலிருந்து 4 மணி வரைக்கும். அன்றைக்குத்தான் எவ்வளவு தூரம் சங்கீதக்காரன் பைபிள் வசனத்தை நேசித்தார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். 119ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்துக்கும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையே பாராட்டி கொண்டு வருகிறார். உம்முடைய நியாயங்கள், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வேதம் அப்படின்னு மாறி மாறி டேர்ம் யூஸ் பண்ணி முழு சங்கீதத்தில் 1-2 வசனங்கள் தவிர கர்த்தருடைய வார்த்தையே புகழ்ந்து கொண்டு வருகிறார். சரி, அப்போ நமக்கு இக்கட்டான நேரத்திலே, நமக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில், பயம் இருக்கிற நேரத்தில் வசனத்தை தான் எடுக்கணும். அப்போது 91ஆம் சங்கீதம் தான் எல்லாருமே இந்த காலத்தில் அதிகமாய் படிக்கிறார்கள், தியானம் பண்ணுகிறார்கள். அதிலிருந்து தான் ஒரு வசனத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் இந்த காலை வழியிலே விரும்புகின்றேன். 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், 10வது மாதத்துக்கு 10வது வசனம்னு எடுத்துங்களேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இது அந்த நாட்களிலேயே கர்த்தர் எழுதி வைத்து விட்டார். அவருக்கு தெரியும் உலகத்தில் பலவிதமான பொல்லாப்புகள் வரும், வாதைகள் வரும். அந்த நேரத்தில் நம்மை நினைத்து இந்த வசனத்தை சங்கீதக்கார வாயில வர வச்சிருக்கார் பாருங்க. இதை தானே நம்ம எல்லாருமே சொல்லுகின்றோம். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டும்? நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் இந்த கொரோனா காலத்தில் நம்மை தாக்கும் பொழுது இந்த நேரத்தில் தான் அதை உபயோகப்படுத்த வேண்டும். இயேசு சாத்தானுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தை அப்படித்தானே பயன்படுத்தினார். ஆகவே நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துங்கள். சரி, அது இன்னும் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் என்ன வருகிறது? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு வருது. இங்கே நீங்கள் பார்த்தீங்க, உனக்கு நேரிடாதுன்னு வருது. பொல்லாப்பு நேரிடாது, அப்புறம் அணுகாது. எல்லாமே நமக்கு ஏற்ற விதமாக தான் ஆண்டவர் எழுதி வைத்துக்கிறார். 1000 பேரோ 10,000 பேரோ என்னவா இருந்தாலும் எதுவும் உனக்கு வராது என்று சொல்லுகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா இதோடு கூட சங்கீதம் 32:6 பாருங்க, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அங்கேயும் அது அவனை அணுகாது, நேரிடாது. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப பைபிளில் பார்க்கறதுனால என்றைக்குமே கர்த்தர் நமக்கு நன்மையாக தான் வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். நம்மை வாக்குத்தத்தங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த 1ஆம் தேதி, இந்த 31 நாளும் நீங்கள் இந்த முதல் நாளிலே நினைவு கூற வேண்டியது என்னவென்றால், வாக்குத்தத்தங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்டு நாம் ஜெயத்தை பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 149ஆம் சங்கீதம் 6, 7, 8, 9 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும்
அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். நல்ல கவனிங்க, 8ஆம் வசனத்துல அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும், இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும், அல்லேலூயா என்று முடிக்கிறார். நாம் எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். இந்த 2 காரியம் நம்மகிட்ட இருக்குங்கிறார். அதாவது அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கும் பொழுது ஜாதிகளிடத்தில் பழிவாங்க, ஜனங்களை தண்டிக்க, ராஜாக்களை சங்கிலிகளினால் கட்ட, மேன்மக்கள் இருப்பு விலங்குகள், இதெல்லாம் எதை குறிக்கிறது? சாத்தானுடைய கிரிகளை கட்ட, நமக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார ஆவியினுடைய கிரிகளை கட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியம் செய்ய வேண்டும். நம்முடைய வாயில எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துகிற துதி ஓயாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரகசியத்தை அறிந்த தாவீது தான் சொல்லுகிறார் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சரிங்களா? சரி, முதல்ல அது ஒன்று. 2வது, கையில் பட்டயம். கையில் பட்டயம்னா என்ன? பட்டயம் பைபிளை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தானே நம்ம சொல்கிறோம். தேவனுடைய வார்த்தை தான் பட்டயம்னு பைபிளில் எபேசியர் 6:17 வருதுன்னு நினைக்கிறேன். சரி, போகட்டும். அப்போ இந்த 2 காரியம்தான் சாத்தானை எதிர்க்கிறது. என்னிடத்துல ஒரு சிலரெல்லாம் ஃபோன் பண்ணி பிரச்சனை போராட்டம் வரும்போதெல்லாம் இதையே தான் சொல்கிறேன். நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்றோம். பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ அதுதான் ஆவியின் பட்டயம் என்று எபேசியர்ல வருகிறது. அப்போ இந்த மாதிரி காலத்துல வாதை நம்முடைய தேசத்துல பெருகி இருக்கிற காலத்துல, இன்னும் இந்த மாதத்துல அதிகமாக பெருகும் என்று சிலரெல்லாம் சொல்லி பயமுறுத்தி கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் பயப்படாமல் தைரியமாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையினால தான் நீங்க தைரியம் அடைய முடியும். ஆகவே இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? 31 நாளும் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் இடையில இப்போ நான் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி 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 நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க. எப்படி பண்ணுவீங்க? பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அக்டோபர் மாதத்தில் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா என்று சொல்லி அவரை நாம் ஆர்ப்பரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 1-2 வாக்கு தத்தங்களை தான் சொன்னேன். நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எதை தேவையோ அதை எடுத்து உங்க வாயால் அறிக்கை பண்ணி நல்ல ஸ்தோத்திரம், நூற்றுக்கணக்கான ஸ்தோத்திரங்களை நீங்க ஏறெடுங்க. அந்த ஸ்தோத்திரத்தினாலே தான் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆபிரகாமெல்லாம் அப்படித்தான் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொண்டார். வெறும் வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணுகிறதுனால நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்கு தத்தங்களோடு நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் லைவ் ஆக்குறீங்க, நல்ல ஸ்தோத்திரம் துதி சொல்வதினாலே அது உங்களுக்கு அது உண்டாகிறது. ஆகவே இந்த காரியத்தை தான் இந்த மாதத்திலே தேவன் நாம் செய்யும்படியாக விரும்புகின்றார். நான் இந்த வசனத்தை குறித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு மனதில் ஒரு கற்பனை. அதாவது இன்னைக்கு உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மக்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும்னு எங்கே போகிறாங்க? அந்த ஊருக்கே ஒரு காரியம் வேணும்னா ரோட்டுக்கு போயிடுறாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் போகிறாங்க, அல்லது ஏதோ ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸில் போய் ஃப்ளெக்ஸ் போர்டு, அட்டைகள், பேனர் எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கோரிக்கை வேணுமோ அதை எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்து அல்லது பட வடிவத்தில் கொண்டு வந்து, பார்த்துருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் அப்படி பிடிச்சிட்டு அந்த 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 அட்டையை பிடித்து கொண்டு நடக்கிறத நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இல்லையா? அப்போது இதே போல தான் நீங்கள் இப்படி கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை எழுதி கொண்டு ரோட்டில் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அப்போ உங்களை சுத்தியும் நரகத்தில் இருக்கிறதான பிசாசுகள் அதை பார்க்கிற மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நரகமே உங்களை பார்க்குது, பிசாசுகள் எல்லாம் உங்களை பார்க்குது. நீங்க இந்த வசனத்தை சுமந்து கொண்டு போறீங்க, உங்க வாயில அறிக்கை பண்ணிட்டு போறீங்க, எல்லாருடைய கையில பார்க்கும் பொழுது நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்க, இந்த பேனர் அது பார்க்குது. அப்ப பிசாசுக்கு தெரிஞ்சிடும், இவங்களை லேஸ்ல நம்ம அட்டாக் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி. இப்போ சாதாரணமாக எடுத்துங்க, நாமே அரசாங்கத்துக்கு ஒரு காரியத்தை தெரியப்படுத்த விரும்பினால் என்ன பண்ணிக்கிறோம்? இப்படி தானே பண்ணுறோம்.
ரோட்டுக்கு போகிறோம், ஒரு பேனரை பிடித்து கொள்கிறோம், அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, பிறகு செய்தி அங்கே போய்கிறது. அதே போல தான் நீங்கள் உங்கள் வீடுகளையோ இருக்கிற இடத்துல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணவும் அந்த வசனத்தை உங்கள் வாயால் சொல்லுகிறதை பிசாசுகள் பார்க்க வேண்டும். அதை பார்க்கும் பொழுது தெரியும், இவங்களை நம்ம அட்டாக் பண்ண முடியாது, ஏற்கனவே மருந்து இவர்களிடத்தில் இருக்கிறது, தேவ வசனம் அவங்க வாயில் இருக்கிறது, தேவனை உயர்த்துகிற துதி அவங்க கிட்ட இருக்குது என்று சொல்லி அவைகள் ஓடி போய்விடும். பைபிள் என்ன சொல்லுது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தினாலே தான் நீங்க அவனை துரத்த முடியும், துதியினாலே தான் அவனை துரத்த முடியும். இந்த அக்டோபர் மாதத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்பினால், எந்த ஒரு வியாதி எனக்கு வரக்கூடாது, எந்த ஒரு வாதை என் கூடாரத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் விரும்பினால், நீங்கள் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும், நீங்கள் அதற்காக ஸ்டெப் எடுக்க வேண்டும். எடுக்க வேண்டிய ஸ்டெப் என்ன? உங்கள் வாயில துதி துதி. பல முறை இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்லிட்டேன், நல்ல ஸ்தோத்திரம் இருக்கட்டும், வாக்குத்தத்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். அவ்விதமாக இந்த மாதத்திலே ஒரு தெய்வீக பாதுகாவல நம்முடைய சபையில் இருக்கிற அல்லது யார் யாரெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ, நீங்கள் அனைவரும் தெய்வீக பாதுகாப்புல தெய்வீக சுகத்தில் இருக்கும்படியாக மனதார உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், வல்லவர். பைபிளில் திரும்ப திரும்ப எவ்வளவு வசனங்கள் நமக்கு ஆண்டவர் சாதகமாய் கொடுத்திருக்கிறார். மேலும் நீதிமொழிகள் 19:23 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தீமை என்னை அணுகாது. தேவனுக்கு பயந்து எல்லாரும் தேவனுக்கு பயந்து நடக்கதான் நம்ம ஒப்பு கொடுத்துக்கிறோம். பாவத்துக்கு விலைக்கு போகிறோம், நமக்கு தெரியுது எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு. தெய்வ பயத்தோடு தானே நம்ம வாழ்கிறோம். நம்ம பிள்ளைகள் நம்மளால் முடிந்த அளவுக்கு வாழ்கிறோம், நம்ம பிள்ளைகள் வாழ்கிறார்கள். அப்போது அவைகளெல்லாம் ஆசீர்வாதங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை படித்து ஆச்சரியப்பட்டேன். அதாவது துன்மார்க்கம் கூட விசுவாச வார்த்தையை பேசுகிறான்னு பார்க்குறோம். அதாவது 10ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் இவ்விதமாய் வருகிறது, நான் அசைக்கப்பட. துன்மார்க்கம் சொல்றான், நீங்க வீட்டில் முன்ன பின்ன வசனத்தை படிச்சு பாருங்க. அவன் சொல்றான், நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். துன்மார்க்க குடிச்சு வெறிச்சு பலவிதமான கேடான காரியங்களை செய்து பாவங்களை அத்தனை செய்து விட்டு அவன் சொல்றான், நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை. அப்போ அவனுக்குள்ளேயே அவ்வளவு அக்கிரமத்தையும் பண்ணிட்டு அவ்வளவு தைரியமா சொன்னா, நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து நீதிமானாய் வாழ்ந்து பாவத்திற்கு விலகி வாழ்ந்து தேவனுக்கு பயந்து வாழ்ந்து ஏன் உங்களால் சொல்ல முடிகிறது இல்லை? நம்முடைய விசுவாசம் எங்கே? இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுடைய விசுவாசத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். உங்க வாயில ஸ்தோத்திரத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி அவ்விதமாக உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அனல் மூட்ட வேண்டும். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனத்தை கேட்க கேட்க உங்க விசுவாசம் பலப்பட வேண்டும். சபைக்கு வருகிற யாரும் வியாதியில கஷ்டப்படக்கூடாது, ஆஸ்பத்திரி தேடி ஓடி போகக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடாது. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார். இந்த மாதிரி வார்த்தைகள் சரளமா உங்களுக்குள்ளே புறப்பட்டு வர வேண்டும். 121ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களை, கர்த்தரை விசுவாசிங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்கள், அவர் தழும்புகளால் நான் சுகமானேன். எனக்கே ஒரு முறை இருதயத்தில் அடைப்பு இருக்கும் என்று டாக்டர்கள் சந்தேகப்பட்ட பொழுது, இதற்காகவே நாங்கள் சிடி ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும்னு சொன்ன பொழுது 10 நாள் இரவு பகலாக தேவனுடைய வார்த்தை என் வாயினாலே அறிக்கையிட்டேன். அவர் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று ஒரு பைத்தியக்காரன் கத்துவது போல ஒவ்வொரு நாளைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரூம்ல நடந்து வசனத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன்.
10வது நாள் போய் டெஸ்ட் பார்க்கும் பொழுது எல்லாம் நார்மல் என்று சொல்லிவிட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு சுகமாக்கிற வல்லமை உண்டு. கொரோனா வியாதியா இருக்கட்டும், எந்த வியாதியா இருக்கட்டும், நீங்க கர்த்தரை விசுவாசிங்கள், வாயில அறிக்கை பண்ணுங்கள், ஆண்டவர் சுகம் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே நம்மை சுற்றிலும் கேள்விப்படுகிற செய்திகளை பார்த்து கலங்க வேண்டிய அவசியமில்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை சுகமாக்குவார், நம்மை வழி நடத்துவார். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எப்படி கர்த்தரை நம்பி இருந்தார்களோ அதே போல இந்த காலத்து பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம், வெற்றியான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, புதிய மாதத்திலே எங்களை பிரவேசிக்க செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 9 மாதங்களை முடித்து 10வது மாதத்திலே எங்களை பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று காலையிலே நாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த வசனங்களின்படி அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி இருப்பதாக. நாங்கள் கர்த்தரை உயர்த்த வேண்டும் ஐயா. வாயை திறந்து சத்தமா நல்லா இருக்கிற இடங்களில் இந்த மாதம் முழுவதும் அதிகாலை வேளை, இரவு வேளை, பகல் வேளை, மாலை வேளை கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்க, அதே நேரத்தில் கையில் பட்டயம் என்று சொல்லப்பட்டது போல தேவனுடைய வார்த்தையும் நாங்கள் உச்சரித்து கொண்டிருக்க, தேவனுடைய வார்த்தையும் நாங்கள் விசுவாச அறிக்கையாய் பண்ண எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் ஐயா. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று ஒவ்வொருவரும் சொல்லுவார்களாக. கணவன், மனைவி, பிள்ளைகள் சொல்லுவார்களாகப்பா. ஆண்டவரே, இதை கேட்கிற எல்லாருடைய வீடுகளில தெய்வீக பாதுகாவல் இருப்பதாக. எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஐயா. உம்முடைய கரத்துல அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். மரணத்தின் ஆவி, விபத்துகளை கொண்டு வருகிற ஆவி, ஆண்டவரை தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டி போடுகிறோம் ஐயா. எல்லாருக்கும் ஜீவன் உண்டாயிருப்பதாக. பரிபூர்ண ஜீவனை இந்த மாதத்துல ஒவ்வொருவரும் என்ஜாய் பண்ணுவார்களாக. துதிகான மையமே உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென்.